நிலம் வேணுமா, 1 சென்ட் நிலம் வேணுமானாக்க நம்ம என்ன எதை கேட்போம்? 1 ஏக்கர் நிலமா, 1 சென்ட் நிலமா? பெருசு கொடுத்தா, வாசி கொடுத்தா பெருசாக தந்தால் சந்தோஷம் சொல்லிடுவோம். அதே போல் சரிதாண்ணா 1 பவுன் வேணுமா, 100 பவுன் வேணுவேண்ணா, சும்மா இருங்க சாமி 100 பவுன் எப்பா வாழ்க்கையே நிம்மதியாயிரும், வச்சு நம்ம சாப்பிட்டுட்டே உட்காந்துக்கலாம். அது பெருசுனா நமக்கு எல்லாம் எதுனாலுமே பெருசாக இருக்கிறது பிடிக்கும். சிறுசு சின்னதாக அந்த லட்சியம் அசட்டை பண்ணுவோம். இது சின்னது இல்லை. உண்மையில் பெரிய பணக்காரங்க பெரிய அந்தஸ்து அப்படின்ட்டு ஒரு பெரிய எதிர் வரும்போது நம்ம சில நேரத்தில் ரொம்ப ஏற்று பேசிட மாட்டோம். ஆனால் யாரையும் கேட்குறதுக்கு யாருமே இல்லை, ரொம்ப ஏழை பாலங்க இருந்தாக்குன்னா ஏதாவது ஒரு சின்ன தப்புனாலும் டப்பக்குன்னு என்ன செய்திருவோம், ஏசி விடுவோம். ஏன் அவங்களுக்கு கேட்குறதில்ல, யாரும் இல்லைல்ல, அதனால் தைரியமாக சில நேரங்களில் கேட்டுப்படுவோம். ஆனால் பெரிய ஒரு பணக்காரங்க பெரிய ஆளாக இருக்கும், அவர் நமக்கு எதிராக தப்பு பண்ணுவார், கோவம் வரும், ஆனால் ஏசிக்கிட மாட்டோம். சில நேரங்களில் பெரிய பெரிய காரியங்களுக்கு நம்ம நிச்சயம் மதிப்பு கொடுக்குறோம் இந்த உலகம். ஆனால் குட்டி விஷயங்களை தூக்கி தூர போடும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? குட்டி விஷயங்களை நேசிக்கின்றார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? குட்டி விஷயங்களை நேசிக்கின்றார், சிறிய விஷயங்களை நேசிக்கிறார். லீமா ரோஸ் என்கின்ற புனிதை அழகாக சொல்லுவார், பெரிய பெரிய காரியங்களை விட சிறிய சிறிய அன்பு செயல்களையே இறைவன் அதிகம் நேசிக்கிறார். என்ன சொல்லுகிறார் புனித லீமா ரோஸ்? பெரிய பெரிய சாதனைகளை விட பெரிய பெரிய காரியங்கள்